தருமபுரி சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி. இதிலிருந்து பிரிஞ்சு போன இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியோட ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அடையாளமான ஒரு மாவட்டமாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிப்காட்கள் இருக்குது. ஆனால் ஒரு தாய் பூமியான ஒரு தருமபுரி, ஒரு தகடூர் அதியமான் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச இந்த தருமபுரி மாவட்டத்தில் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு சிப்காட் கூட இன்னும் மக்களோட செயல்பாட்டுக்கு வரல அப்படின்றது நிச்சயமா அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஆட்சிக்கு வரணும்னு தான் மக்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. பொதுவாக நாங்களும் வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருக்கும்போது மக்களுக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள், பாமர மக்கள் அவங்களுடைய வாக்கு நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனைன்னும் போது மேம்பாலம், அதாவது தருமபுரி நகருக்குள் செல்லாமல் பச்சைமுத்து காலேஜிலிருந்து அதியமான் கோட்டை வரைக்கும் ஒரு மேம்பாலம், அது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை. அதனால் நிறையா இடையூறுகள், இன்னல்கள், விபத்துகள் நிறையா ஆகுது. விவசாயத்தை விட்ட சிறு குறு தொழில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி தொழிற்சாலையோ ஃபேக்ட்ரியோ இண்டஸ்ட்ரியலோ எதுவும் இங்கே கிடையாது. அதனால் இதுக்கு வந்து உண்டான இன்னும் தீர்வான நடவடிக்கை எம்எல்ஏ அவர்கள் இதுக்கு மேற்கொண்டு அதை எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு பார்த்திங்கன்னா மிக அருமையாக இருக்குது. அவருடைய அணுகுமுறை வந்து மக்களிடம் வந்து எளிமையாக அணுகுமுறை இருக்குது. ஒரு குறை இப்போ சமூக ஆர்வலர் மூலமா ஒரு நகராட்சியிலையோ அவரோட சட்டமன்ற தொகுதியில் ஒரு குறை இருக்குது, சாக்கடை பிரச்சனை அந்த மாதிரின்னா நேரடியாக தகவல் தெரிவித்த அடுத்த 10வது நிமிஷத்தில் வந்து பார்க்குறாரு. அதுக்கு என்ன தீர்வோ அது உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. அவரோட செயல்பாடு நல்லா இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் மேம்பாலம் வந்து நிறைய விபத்துகள்லாம் ஆகிற பகுதியாக இருக்குது. அது இன்னும் துரிதமாக நிறைய வேலை செஞ்சு அது சீக்கிரம் முடிஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய விபத்துகள் நடக்குது. அதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றம் இணைந்து அதுக்கு என்ன முயற்சியோ அலுவலர்கள்லாம் சேர்ந்து அது விரைவாக முடிச்சா மக்கள் இதுக்கு வந்து நல்லா இருக்கும். சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. மீண்டும் ஒரு வரவேற்பு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துல எல்லாமே பண்ண முடியாது. திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அவருக்கு இன்னொரு விஷயம், அந்த திட்டங்கள்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காவிரி உபரி நீரை வந்து அனைத்து ஏரிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டம் அனைத்து கட்சி சார்பாகவும் கேட்கிறார்கள். அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாவதாக தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர்கள் கடந்த காலத்தில் மொரப்பூருக்கும் தருமபுரிக்கும் தொடர்வண்டி இணைப்பு சாலை பெற்று உள்ளோம் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார்கள். ஆனால் அந்த திட்டம் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும். கத்திரிப்பட்டி போன்ற மக்களுக்கு வந்துட்டு இன்னமும் வீட்டு மனை கிடையாது. பழங்குடி மக்களுக்கு இன்ன வரையிலும் ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கிறாங்க. கிராமப்புறங்களில் எல்லாத்துக்கும் இந்த முடியை சேமிக்கிற தொம்புரி இன சமூக மக்கள், அவர்கள் வந்து குடியிருந்து வாழ்வதற்கு கூட இன்னும் மனித உரிமை கூட அவங்க பெறாத நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது குறிப்பாக சொல்ல போனால் ஈச்சம்பாடி, அதில் வந்து 40 ஆண்டு காலமாக குடியிருந்து வராங்க ஒரு 20 குடும்பத்தார். அவர்களுக்கு பட்டா கொடுப்பதில் மறுப்பு தெரிவித்து அவங்களுக்கு அந்த இடத்துல பொதுமக்களுக்கு வந்து இப்போ ஏதோ கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படுத்தலாம், அந்த மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடாதுன்ற போக்கு இங்கே சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில் கூட வந்துச்சுன்னு செய்தி எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அதை அவர் சட்டமன்ற உறுப்பினர் கவனத்தில் எடுத்திருக்கணும். அதையும் எடுக்கல. அடிப்படையான தத்துவத்தையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சனாதனங்களையும் போக்குகிற ஒரு சாடுகிற அமைப்பு இந்த தமிழகத்துக்கு வரணுமானால் அரூர் மண்ணில் மாற்று வேட்பாளர் வருகிற போது நாங்கள் அதை தான் ஆதரித்து நிற்க முடியும். இந்த தொகுதியில் மக்களுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அவருடைய அணுகுமுறை வந்து குறை இருக்காது. நல்லது கெட்டது அனைத்து போய் நின்று செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அவர் அணுகுமுறையை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த தொகுதியில் அவர் செய்யப்பட வேண்டியது என்ன இருக்குன்னா, வேலை வாய்ப்பு இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த தொகுதியில் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொகுதியுடைய செயல்பாடு ஒரு சிறப்பாக தான் இருக்கும். இப்போ வருகிற சட்டமன்ற 24 பார்த்தீங்கன்னா மக்கள் அணுகுமுறை பிரகாரம் பார்த்தா அவர் தான் வெற்றி பெறும் நோக்கம் தெரியுது. அந்த கூழ் தொழிற்சாலை வேணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக அது வந்து தொடர்ந்து கோரிக்கையாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண இந்த பணியை கூட செய்யலைன்றது மக்கள் மத்தியில் அதிர்ச்சி இருக்கு. நிச்சயமா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்பொழுது வந்து மரியாதைக்குரிய எம்எல்ஏ அவர்கள் வருகிறார். ஆனால் அந்த சுற்றுவட்டார இருக்கிற மக்களுடைய குறைகளை வந்து கேட்டறிந்தது போல் இன்று வரையும் தெரியவில்லை. அவர் பேர் வந்து திரு கோவிந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் தான். ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் கோபாலபுரம் ஊராட்சிக்கு வந்தது மக்களை சந்தித்து உங்கள் குறைகளை கேட்டதாக இன்று வரையும் தெரியவில்லை.
இனி வரும் காலங்கள்னாச்சும் இருக்கின்ற காலங்களில் வந்து எதனா குறைகள் கேட்டறிஞ்சு மக்களுக்கு எதனா நல்லா செய்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எங்கள் கோவிந்த் சாமின்னா 2 முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு. இதுவரை இந்த தொகுதியில் கேட்டதை வந்து மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் செஞ்சிருக்கிறாரு. எல்லா பேரூராட்சிகளும் பஸ் ஸ்டாண்டுகளுக்கு தகரம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த பேரூராட்சிக்கும் 1 கோடி ரூபாய் நிதியை வாங்கிட்டு போய் இருக்கிறாரு. அதனால ஒரு ஏழை தொழிலாளர் மக்கள் ஒரு தாலுகா ஆஃபீஸ்லயோ இல்லை ஆர்ஐ கிட்டயோ ஒரு குறைகளை போய் சொன்னால் நேரடியாக அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு ஆர்ஐ சார் என்னாச்சு, தாசில்தார் என்னாச்சு, இந்த குறைகளை சொல்லுங்க, ஓஏபி கொடுங்க, இந்த வீட்டுங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நேரடியாக தொடர்பு கொள்றாரு. இன்ன வரைக்கும் இந்த எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்டுன்னு கையெடுத்துன்னு தான் வந்து அப்படி புடைக்க. ஆனா இன்ன வரைக்கும் இந்த ஊர் எப்படிக்குதுன்னு கூட வந்து பார்த்ததே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பும் இல்லை, போட்டிட்டாலும் இல்லை, போட்டியிடல்னாலும் இல்லை, அவரு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இதை அடிச்சு பேசுவோம், அடிச்சு சொல்லுவோம். வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்புன்றதுக்கு இல்லை. காவேரி உபரி நீர் வந்து எங்களுக்கு வந்து செயல்படுத்து வரல. ஜனங்களாம் விவசாயிகளாக திருப்பூர், பெங்களூர் கூலி வேலைக்கு போகிறாங்க. அது உபரி நீர் எங்களுக்கு செயல்பட்டு வந்து விவசாயம் பண்ணி இங்கே மாடு காண்டு வந்து பொழைப்பாங்க. அதே மாதிரி ஜிகே மணி சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஓட்டுக்காக வந்ததோடு சரி, மறுபடியும் தொகுதி பக்கமே வந்து பார்க்கல. எங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு போக்குவரத்து பஸ் வசதி கூட ஒரு சீரான பஸ் வசதி இல்லை. ஊரில் சிப்காட்டை எதுவும் இல்லை. விவசாயம் பண்ணி தான் வாழ்வாதாரமே விவசாயம் தான். அது விவசாயத்துக்கு போதியமான தண்ணி இல்லாதனால வந்து ஜனம் வந்து வெளியூர் வேலைக்கு போகிறாங்க. வானத்தை பார்த்த பூமியாக தான் நாங்கள் இருக்கிறோங்க. எங்கள் தொகுதியில் வந்து காவேரி நீர் வரதுனால தான் எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அது வந்து தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சேலம் இப்படி தான் போகுது. எங்களுக்கு வந்து அது ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் குடிபெயரக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. விவசாயம் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இல்லை. விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கு கட்டுப்படியான விலை என்பது கிடைக்காத நிலை தான் இருக்குது. அதனால் பல இடங்களில் வந்து விவசாய நிலங்கள் தரிசாக போடப்பட்டிருக்கிறதும், அந்த நிலங்களை வந்து இன்றைக்கி வீட்டு மனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலையும் தான் இன்றைக்கு பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் நிலவிக்கிட்டு. நாம் தேர்தல் காலங்களில் வர அரசியல் கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதில் முக்கியமான கோரிக்கையாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை, இந்த ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை இன்றைக்கு ஏரிகளில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் முதன்மையான கோரிக்கையாக இன்றைக்கு இந்த மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளி விளைந்து ஒரு முறை விளைவிக்காத போது கொண்டு போய் நம்ம ரோட்டில் கொட்டுற மாதிரி ஆகுது. அந்த தக்காளி பதப்படுத்துறதுக்கு வரப்போகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எலெக்ஷனில் அவர் வின் பண்ணி அந்த தக்காளி பதப்படுத்த கொடுன்னு, இல்லைனா அது ஏதாவது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை செஞ்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கும். ஆனால் 700 கிலோமீட்டர் வந்த ஒகேனக்கல் இங்கே பெண்ணாரம் பகுதி எங்கள் காவேரி தான் வருது, 16 கிலோமீட்ரு. ஆனால் எங்களுக்கு பயன்படுத்தலை. தஞ்சாவூர், கரூர், திருச்சி எத்தனையோ மாவட்டத்துக்கு பயன்படுது. ஆனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் ரசிக்க மட்டும்தான் முடியுதே தவிர எங்கள் விவசாயத்துக்கு அது பயன்படுறதில்லை. பெரிய வெத்து அறிக்கை தான் இருக்குது. அவருடைய அறிக்கை வந்து சட்டமன்றத்தில் நான் பேசல செய்யலாம், செயல்பாட்டுக்கு வரல. செயல்பாட்டுக்கு வந்தால் அவருக்கு என்ன வாக்களிக்கலாம். இதுவரை செஞ்ச சாதனையும் ஒன்றும் தெரியல. இதுக்கு மேலே செய்ய போகிற சாதனைனா மக்கள் நாங்கள் ஏமாற மாட்டோங்க. பெண்ணாரம் பகுதியில் சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நவீன காலகட்டங்களில் எல்லாருமே சிறுதானியத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அதை பாதுகாக்கிற வகையில் இங்கே எந்த தொழிற்சாலையும் இல்லை. அப்படி ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்தா இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நிறைய கல்லூரி படிப்புகளில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எங்களை போல பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா, ஏற்கனவே நமது அரசாங்கம் நிறைய விதமான திட்டங்களை பெண்களுக்காக செஞ்சுட்டு இருக்கு. அதில் இங்கேயும் எங்களுக்காக ஒரு தொழிற்சாலை வசதியோ இல்லை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வசதியோ செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்.